ஹலோ அனிமேரியன்ஸ் பாய் பாய் ஈரத்தோட எபிசோட் 2 தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்கே என்னென்னா ஒரு இடத்துல வந்து பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்னன்னா யோசிச்சிட்டே இருக்காங்க, என்னடா இது ஃபுல்லாக இந்த வாழ்க்கை எப்படி போகுது, என்ன மாதிரிங்கிற மனுஷங்கள்லாம் தேட முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து டீ குச்சிட்டு இருப்பாங்கன்னா, டீ குச்சிருக்கும் போது என்னன்னு தெரியல, திடீர்னு ஃப்ளாஷ்பேக்கில் நான் ஒரு ஏதோ சின்ன வயசுலேருந்து போயிருக்கோம். அப்போ வந்து ஒரு ரேபிட் வரும். அதாவது இங்கே ரேபிட்னு சொல்ல முடியாது, ரேபிட்டு ஹியூமன் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதாவது ரேபிட்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இங்கே ஊருக்குள்ளே வந்தோடனே எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. ஊருக்குள்ளே வந்த உடனே இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கால அவங்க ஸ்குவாடை வந்து ஓரமாக வைக்கிறாங்க. இங்கே வந்து ஹெட்டு சொல்கிறாரு என்னன்னா, நீ இந்த மாதிரி உன்னோட இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதுனால தான் உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த இடத்துல இந்த வாழ முடிய சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என்னென்னா பாதி பேர் மனுஷங்க, பாதி பேர் இந்த மாதிரி 11 மனுஷங்க மாறி மாறி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பாதி பேர் நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து பேசிகிட்டே இருப்பாங்களா, திடீர்னு நேரத்தில் எங்களுக்கும் ஸ்குவாடுக்கும் கனெக்ஷன் ஆகிடும். கனெக்ஷன் மீன்ஸ் ஏதாவது ஒன்று தோணிகிட்டே இருக்கும் அவங்க 2 பேருக்கும். இந்த ஸ்குவாட் வச்சு தான் அவங்க டக்குனு பவர்ஃபுல் ஆகுவாங்க. அதனால தான் இங்கே சொல்லிட்டு இருப்பான். ஓஹோ, இந்த ஸ்குவாட் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து வண்டியிலேருந்து ஏதோ தெரியல ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கோம். ஃப்ளாஷ் ஆனோடனே நம்ம ஹீரோயின் தான் தெரியல, இதே யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி சரி வந்து நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் சாப்பிட்டு யோசிக்கிறேன், ஏன்னா திடீர்னு வந்து ஃப்ளாஷில் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. எனக்கு யார் தெரியல, முழு மூஞ்சி மட்டும் வர மாட்டேது, பாதி மட்டும் தான் வருது, யார் தெரியல எனக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ரேபிட்டை காமிக்கிறாங்க. அதாவது பாதி மனுஷங்க ஃபஸ்ட்டு இது சொல்லியிருப்பேன் நான். அதான் இந்த ரேபிட் எடுத்து நிறைய பேர் வந்து கத்தி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதை நான் கொல்லே ஆகணும், ஏன்னா என்னோடய கத்தி வந்து இது முழுசாக சாப்பிட்டுச்சு. மற்ற இங்கே இருக்க கொல்ல வராங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கத்தி எடுத்துட்டு எல்லாரையும் டப்புன்னு வச்சுட்டு இருக்காங்க. டப்புன்னு வச்சுட்டு இருக்கும்போது என்னதான் கதை தெரில, ஒரு அடி அடிக்கிறாங்களா, டப்புன்னு இங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து அடி வாங்கிக்கிறாங்க. அடி வாங்கினோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, பொறு என்ன நீ நம்ம எப்படி அடிக்கலாம் நீ ஸ்குவாடு. ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த ஸ்குவாடுக்கு. அது அவங்க பேச்சை கேட்காம டக்குன்னு வந்து எல்லோரும் போட்டு வச்சுருக்கு, ஸ்குவாடில் போட்டு வச்சுடுது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேபிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த உடஞ்ச பீஸ் ஸ்குவாட்லாம் இருக்கும்ல அதை எடுத்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இங்கே நம்ம ஹீரோயின் இருப்பாங்களே, இங்கே வந்து அந்த தாத்தா சொல்லுவார், அதாவது இந்த சொல்லுவார்ல ஃபஸ்ட்டு ரூல்ஸ் சொல்லுவார்ல, அவர் என்ன சொன்ன, இந்த மாதிரி ரூல்ஸ் மீறின தப்பு தான், உன்னை வந்து நிறைய பேர் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி என்ன பண்ணுறது, ரூல்ஸ் சொன்னதை நான் மீறி பண்ணிட்டேன், ஜெயிலுக்கு போய் தானே அவனை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஸ்குவாடுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்குவாடும் கொஞ்சிருக்கும். இங்கே இந்த மனிதர்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் வந்து ஜெயிலில் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண 10 மெம்பர்ஸ்லாம் வந்துடுவாங்க ஜெயிலில் கூப்பிட போகும்போது. இங்கே நான் ஒன்று இங்கே தனியாக ஒரு அறையில் கொடுத்துருவாங்க. இந்த அறைக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து ஒன்று வச்சுருக்கேன், அந்த விளக்கு அணைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே போகணும், அது வரைக்கும் தான் உன் தண்டனை சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட தப்பை நான் உணர்ந்தனால நான் திருப்பி வெளியே போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. 1க்கு 2 வாட்டி வார்னிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கூட போனேன். இங்கே வந்து பொது கேட்டரை காமிக்கிறாங்க. இந்த பொது கேட்டரை வந்து எப்போ நீ ஊர்லேருந்து வந்தேன், இங்கே இருக்க, அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல ஒரு ரூல் சொல்லுவார்ல, இவர் வந்து கேட்பாரு, சரி அந்த அதிப்பட்டவங்களாம் எங்கே இருக்காங்க, அதை பற்றி எதுக்கு உனக்கு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதை அவங்கள பற்றி சொல்லிட்டு அவங்க மேலே இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் போயிடறாங்களா. அதுக்கப்புறமா இங்கே வந்து புதுசாக ஒரு கேரக்டர் இருப்பார்ல, அவர் போயிருப்பார். இங்கே வந்து நிறைய கோஸ்ட்டை காமிக்குவாங்க. இந்த கோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே என்ன தெரியல, அப்பப்போ வருமா அப்பப்போ போயிடுமா, ஃபுல்லாக சக்தி வாய்ந்த கோஸ்ட்டுன்றாங்க. எல்லோரும் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோஸ்ட்டை பற்றி வந்து எல்லாம் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு போகிறதுக்கு எதுக்கு போகுதுன்னு தெரியல, டெய்லி இந்த பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஆமாம், நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், நீ வந்து கொஞ்சம் உஷாராகவே இரு, ஏன்னா நீ மனுஷன் மாதிரியே இருக்க, ஆனால் தான் சொல்கிறேன் நான், நீ கொஞ்சம் உஷாராக சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து இவர் வந்து ஒரு வேஸ்ட்லெட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு, அதாவது கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுப்பாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட அந்த ராஜா கிட்ட அந்த இங்கே இருப்பாங்கண்ணே ராஜா கிட்ட அவங்ககிட்ட கூப்பிட்டு போங்க, அதனால தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே வந்து மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்களா, ரொம்ப நேரம் வந்து போயிட்டே இருக்கும். என்ன தான் பேசுவாங்கன்னு தெரில, ஏன்னா ஜாப்பனீஸில் தான் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து சின்ன வயசில் வந்து திரும்ப திரும்ப நடுவில் ஃப்ளாஷ்பேக்கில் வந்துருக்கும். எபிசோட் 1 பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடிக்கடி ஃப்ளாஷ்பேக் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குமா, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் என்ன தான் சொல்கிறதுனே அவங்களுக்கு புரியல. அதாவது பாதி இமேஜ் வந்து பாதி ஸ்ட்ரைக் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் இவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா ஒரு ரேபிட் இருக்கும். இந்த
இந்த ரேபிட் வந்து ஏய் திருப்பி நீ வந்துட்டியா, நம்ம இங்கே இந்த ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் பெல்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரி சரி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுற சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு போகலையா, இல்லை இல்லை சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறமா இங்கே வந்து கொல்லிக்கு போயிடுறாங்க. கொல்லிக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹீரோயின் காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடுறாங்களா, இங்கே வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து அந்த ஹெட்டை பார்க்கணுன்னு போகிறாங்க. அதாவது இந்த ராஜாவும் எல்லாம் இருப்பாங்களே, இவங்களாம் பார்க்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, என்னை இந்த இடத்த விட்டு போக முடியாதா சொல்லுங்கள், நானும் வந்து இந்த மாதிரி இடத்த விட்டு போயிட்டு நான் வெளி உலகத்தில் பார்க்கணும் நம்ம ஹீரோயின் சொல்ல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீயே சொல்கிற அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு சோடாவில் நீ விளையாடணும். ஃபஸ்ட்டு நீ சின்ன வயசில் வந்து ஒருத்தரை வந்து சோடை வச்சிருப்பல சண்டை போட்டுட்டு, நீ இந்த சோடை எடுத்து கூட போய் ஓய்ப்பல, இந்த சோடைக்கிட்ட நீ அந்த சோல்ஜரோட சண்டை போட்டு தான் உன்னால் நாங்கள் வெளியே அமுச்சிட முடியும், இல்லைனா முடியாது, இல்லைனா நீ வந்து இங்கே தான் இருக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் பண்ணுறேன் ரெடியாக இருக்கேன் சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறாங்க. பேசினோன்னே இங்கே என்ன சொன்னோன்னு தெரியல, என்ன பண்ணுறது, சின்ன பொண்ணு தான் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கூட நீ வேணால் வேணால் வெளியே போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரி நான் போகிறேன், ஆனால் ஒரு டீல், அவன் வந்து அவங்க ஃபைட் பண்ணனா எனக்கு அமுச்சு விடுவீங்களா சொல்லியிருக்காங்க. அப்போ தானே வெளி உலகத்தை பார்க்க முடியும்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திரும்ப திரும்ப அதுதான் பேசியிருப்பாங்க. இவர் வந்து வேணாம் இல்லை சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்ம சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க மாறி மாறி எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஹெட்டை காமிக்கிறாங்களா, இவர் வந்து தான் எப்படி சொல்கிறது தெரியல, கரெக்டாக வந்து ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்கும்னா, சில இதில் காப்பரேட்லாம் இருக்குது, அதனால இந்த மாதிரி இமேஜஸ் நான் செட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இங்கே வந்து திருப்பி இந்த கோஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பேன்ல, அதுக்காக தான் இவங்க ஃபுல்லாக ஸ்வாட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, இங்கே வந்து சரி நான் கூட ஃபைட் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நீங்கள் ஃபைட் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணனா, இப்போதைக்கு வந்து நீயும் கூட வந்து நீனும் கொஞ்சம் சர்வை பண்ண கற்றுக்கணும், இதுக்கப்புறம் தான் அவனால் வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து திருப்பி அந்த ரேபிட் இருக்கும்ல, திருப்பி அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ என்ன என்ன ஆச்சுன்னா, இதுக்கப்புறம் ஓகே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதோட கைஸ் இதோட நம்ம எபிசோடு வந்து இதோட முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து தினம் போயிட்டே இருக்கும். அதாவது ஃபைட்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதில் என்னால் காமிக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக காப்பரேட் பிளைக்ஸ் ஃபுல்லாகவே வீடியோ போட்டாலே காப்பரேட் பிளாகாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் மன்னிச்சிருக்கேங்க. ஸோ ஓகே டாட்டா பாபா கைஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.